நாமளா விளம்பரம் பண்றோமா இல்லையா? திருக்குறளை தமிழ் படிக்க ஆசையா? விளம்பரம் பண்றோமா இல்லையா? திருக்குறள் தமிழ் படிக்க யாராருக்கெல்லாம் ஆசை இருக்கிறது அவர்களெல்லாம் வாருங்கள், இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாம என்ன பண்றோம், திருக்குறளை தருகின்றோம் அப்படின்னு நம்ம பிறர்கிட்ட காசை வாங்கி தமிழாக்கம் பண்ணி திருக்குறளை பொதுமக்களை கொடுக்குறோம், மாற்றுமா சகோதரர் கொடுக்குறோம். அந்த மாற்றும சகோதரர்கள் என்ன பண்றாங்க, திருக்குறளை படிச்சு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, கேள்விதான் கேட்கிறாங்க. இத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றானே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்க. நாம என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? என்னைக்காவது அதை பத்தி சிந்திச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பின்தங்கிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் கிட்ட 10 வருஷம் முஸ்லிமா இருக்கிறேன், 10 தலைமுறை முஸ்லிமா இருக்கிறேன், 15 தலைமுறை முஸ்லிமா இருக்கிறேன் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு அல்லாஹ் அருள் திருக்குறளை நாம எப்படி பாதுகாத்திருக்கிறோம். இது நேர்வழிங்கிற அல்லாஹ் சொல்றான். இது மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, இது சிந்திக்கக்கூடியது, இது விளங்குவதற்கு இலகுவானது. அல்லாஹ் என்ன பண்றான், திருக்குறளை பல்வேறு இடங்களில் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா அந்த திருக்குறளை நம்ம பற்றி பிடிக்காம ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பாரு, நான் உனக்கு திருக்குறளை கொடுத்திருக்கிறேன், அதை பத்தி சிந்திச்சியா, அதை பத்தி படிச்சியா? கேள்வி கேட்பானா இல்லையா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பத்தி விஷயத்த திருக்குறளை சொல்றாங்க. என்ன சொல்றான் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில உன்னுடைய தாய் உன்னை பார்த்து ஓடுவாள், உன் தந்தை உன்னை பார்த்து ஓடுவான், உன் மகன் உன்னை பார்த்து ஓடுவான், உன் மனைவி உன்னை பார்த்து ஓடுவாள், உன் மகன் உன்னை பார்த்து ஓடுவான், உன் சகோதரன் உன்னை பார்த்து ஓடுவான். ஏன்? ஏதாவது பக்கத்துல நின்றாங்க வச்சுக்கலாம், ஏதோ பேசி கொடுத்தோம்னா நாளைக்கு மறுமையில யார் யார் வருவாங்களா? விட்டு தாய் அவங்க ஓடுவாங்க, தகப்பன் ஓடுவான், பிள்ளை ஓடுவான், மனைவி ஓடுவான், எல்லாம் ஓடுவாங்களாம். ஏன்? பக்கத்துல நின்றா நான் மறுமைக்கு சொர்க்கத்துக்கு போனோம், இத்தனை அமல் குறைவா இருக்குது, நீ ஏதாவது தாழ்ந்து அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம இருந்து எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஓடுவானா? நீங்கள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆட்சி வச்சுக்கல, முதல்ல நிக்க வேண்டியவங்க அனைத்து சொந்தங்களும் உயிரோட ஓடுவாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு மறுமையில உங்களுக்கு யாரும் பரிந்துரை செய்யவே மாட்டார்கள். அல்ல சொல்றான், நாளைக்கு மறுமையில உங்களுக்கு யாருமே பரிந்துரை செய்ய மாட்டார்கள். பேரப்ப நட்பு இல்லாத அந்த நாளில் பயந்து கொண்டு யாரும் பரிந்துரை ஏற்கப்படாது அப்படின்னு ஒரு இடத்துல எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்யறான். என்ன அறிவிப்பு செய்யறான்? நாளை மறுமையில யாருமே பரிந்துரை பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் தான் பரிந்துரை பண்ணுவாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அது யாருக்கு? திருக்குர்ஆன். அதான் யோசிச்சு பாருங்க. ரத்தையும் சதையுமாக உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய உடன் பிறந்த அனைத்து சகோதரர்களும் நாளை மறுமையில் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், எனக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த திருக்குர்ஆன்ல உயிர் இருக்காங்க. கொஞ்சம் இங்க பாருங்களேன் சிஸ்டர், இங்க பாருங்க. இந்த திருக்குர்ஆன்ல உயிர் இருக்குதா? இந்த திருக்குறள் உயிர் இருக்குதா? உயிர் இல்ல. இந்த திருக்குறள் நாளைக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு பரிந்துரை பண்ணும், பரிந்துரை பேசும். உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் உங்களுக்கு பரிந்துரை பண்ண மாட்டாங்க. இந்த திருக்குறள் பேசுற உங்களுக்கு நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ் இதை என்ன எடுத்து பிரட்டி படிச்சா, என்னை பார்த்து சிந்திச்சா, என்னை பார்த்து படிச்சு சிந்திச்சு கேள்வி எழுப்புறான். பகல்ல படிச்சா, மதியானத்துல படிச்சா, இரவுல படிச்சா, சிந்திச்சா, அது மட்டுமே அல்லாஹ் அதன்படி நடந்தாங்க. நீ எதையெல்லாம் நீ தடுத்திருக்கிறாயோ அதையெல்லாம் விட்டு விலகி இருந்தாங்க. அல்லாஹ் மனுஷன் பலகீனமா தான் படைச்சிருக்கிற, அவன் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தான். இருந்தாலும் அவன் உன்னுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய அனைத்து ஐம்பொருள்களையும் அடக்கிக் கொண்டு அவன் வாழக்கூடிய அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? பாவத்தில் மூழ்கக்கூடிய உலகம் இருந்தது. நீங்க அப்படித்தான் இருக்கு நம்ம உலகம். இருக்குதா இல்லையா? நம்மளால இறை நம்பிக்கையோட ஃபுல் ஈமானோட வாழ்ந்துட முடியும் சொல்லிட முடியுமா? அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான உடைய வைக்கிறதுக்கு ஓட்ட போடுறதுக்கு ஏராளமான வலிமை
கொஞ்சம் காரணம் தப்புனா அதையெல்லாம் மீறி இவன் நல்ல அமல் அறியப்பட்டான். இந்த உலகமே இந்த ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது நடு சாந்தத்துல எந்திரிச்சு யாருன்னா உங்களுடைய திருக்குறானை ஓதுனானே யாருன்னா அப்படின்னு அன்றைக்கு மறுமையில திருக்குறான் பேசுமா பேசாதா? பேசுங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரொம்ப சொல்ல போயும். அப்ப அந்த திருக்குறான் நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும், நம்ம சிந்திச்சு பாருங்க. அந்த திருக்குறானை நாம எந்த அளவுக்கு தமிழ்ல அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமா, இல்ல வெறுமனே அரபியில மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? தமிழ்ல தெரிஞ்சா தானே என்ன சொல்ல வரான்னு தெரியும். அதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக 19 நாளாக நீங்க திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதில முக்கியமாக தமிழ் அர்த்தத்தை படிங்க. எனக்கு இப்ப 40 வருஷம் வச்சுங்களேன், எனக்கு 10 வருஷம் விவரம் தெரியுது. நான் ஒரு திருக்குறள்ல ஒரு 5 வசனத்தை நான் வந்து படிச்சுக்கிட்டே வந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் தமிழ் அர்த்த குர்ஆனை 10 தடவை முடிச்சிருப்பாங்கன்னா என் வயசுல. உங்களை மாதிரி என்ன மாதிரி நீங்களும் உங்க வயசுல ஒரு 10 வயசு விவரம் தெரிஞ்சது எல்லாத்துக்குமே. நன்மை எது, தீமை எது, இது சரி இது தவறு அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓத வச்சிருப்பாங்க மக்கள், நம்ம தாய் தந்தையெல்லாம். அப்ப அவங்க ஒரு 2 வசனம் 3 வசனத்தை டெய்லி ஓதுனா 10 தடவை நீங்க என்ன பண்ணிடலாம், தமிழ் கூட நீங்க முடிச்சிருக்கலாம். ஆமா நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா? நம்ம வந்து ரசூல்லா நாளைக்கு மறுமையில வந்து ரசூல்லா வந்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் கூட்டிட்டு போறான். மேராஜ் பயணத்துல கூட்டிட்டு போகும்பொழுது இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம்லாம் அல்லாஹ் காட்டுறான். ஜிப்ரீல் கூட போறாங்க. அப்ப ஒரு செருப்பு ஓசை கேக்குதுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து பெரிய அமல் பண்ண வேணாம். இந்த பாத்திமா மலை மாதிரி இருக்குல்ல, அந்த மலை மாதிரி பெரிய அமல் செஞ்சு கட்டி இருந்து வர வேணாம். சின்ன அமல் தொடர்ச்சியா செய்யுங்க. ரமலான் மாசம் வந்துருச்சா திருக்குறளை இத்தனை திருக்குறள் ஓதணும், இத்தனை சலவாத்து ஓதணும், இத்தனை தொழுகை தொழுகணும் அப்படின்னு செஞ்சு ஃபுல் சார்ஜ்ல செஞ்சுட்டு ரமலானுக்கு அடுத்த வர மாசத்துல அப்படி படுக்கிறது. அப்படியே பரலுக்கு வரது கிடையாது, சுண்ணத்து கிடையாது, தொழுகை கிடையாது, நல்ல சிந்தனை கிடையாது. இப்படி பண்ணாதீங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணத்துல போகும்பொழுது செருப்பின் ஓசை கேக்குது. முன்னாடி கேக்குது, போயிட்டு இருக்காங்க, ஒரு செருப்பின் ஓசை கேக்குது. இது யாருடைய ஓசை? ஆளே இல்ல, ஓசை மட்டும் கேக்குது அப்படின்னா அந்த ஓசையை வந்து கிரகிச்சிடறாங்க. யாரு கிரகிச்சிடறா? கணிச்சிடறா யாரு? ரசூலுல்லாஹ். புரியுதுங்களா? அந்த ஓசை தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த ஓசைக்கு சொந்தக்காரர் யாருன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப்ல நடப்பாங்க பாத்திருக்கீங்களா? செருப்புன்னு சொல்லல, ஹதீஸ்ல என்ன வருது? செருப்பின் ஓசை. ஒவ்வொருத்தரும் செருப்பு ஒரு விதமா நடப்பாங்க. இந்த செருப்பு ஓசை எங்க அம்மா இந்த வீட்டுல உள்ள இருப்பாங்க, ஆனா ஒரு சவுண்ட் வரும், செருப்பு ஓசை வரும். அவர் வர்றாரு, எப்படி சொல்றீங்க? அவர் அந்த ஸ்டைல நடந்து வருவார். சில டப்பு டப்பு டப்புன்னு நடந்து வருவாங்க, சில மெதுவா வருவாங்க. இருக்குதா இல்லையா? அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து வருவாங்கன்றத அந்த செருப்பின் ஓசையை வந்து ரசூலுல்லாஹ் என்பது முதல்ல கணிச்சிருப்பாங்கல்ல. அப்ப அந்த ஓசை தான் இங்க கேக்குது, சொர்க்கத்துல கேக்குது. கேட்ட உடனே என்ன பண்றாங்க? எதற்காக இந்த இவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொர்க்கத்துல சொல்லப்படல. ஜிப்ரீல் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, அங்க சொல்லப்படல. எங்க வந்து கேக்குறாங்க? பூமியில வந்து யார்கிட்ட போய் பிலால் போய் கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிலாலே, மெஹராஜ் பயணத்துல போகும்பொழுது உன்னுடைய சொர்க்கத்துல உன்னுடைய கால்கள் ஓசை கேட்டப்பா அப்படின்னா பிலால் எப்படி சிரித்து போயிருக்கும். அப்படியா? நான் சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கத்தில் நடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. முன்னறிவிப்பு, பிலாலே நீ சொர்க்கவாசின்ற அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கும்? ஒரு கண்ணீர் வெடிச்சிருப்பாரா இல்லையா? ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எப்படி இருக்கும் அவருக்கு? ஏன் பிலாலே, என்ன அமல் செஞ்ச நீ? எந்த அமலுக்காக அல்லாஹ் உனக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கான் அப்படின்னா பிலாலே சிந்திச்சு பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையில ஒரு அமல் இருக்குல்ல, யூனிக்கான அமல். அந்த அமல் என்ன அமல்னு சொன்ன? இல்ல ரசூலுல்லாஹ், நான் ஒளி செஞ்ச உடனே
தாமதிக்காம தொழுதுருவேன் அப்படிங்கிறாங்க. இதான் நான் வந்து யூனிக்கா ஒரு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா செஞ்சுக்கிட்டு வர்ற அமல். சில பேர் இதை என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா எப்போதுமே ஒழுவோட புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது வேற செக்ஷனு. இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா ஒழுவோட இருக்கணும், அதுக்காக தான் புராண எல்லாத்துல வந்து சொர்க்கத்துல வந்து அல்லாஹ் வந்து ஒரு பாக்கியத்தை கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. அவங்க சொல்றாங்க நான் எப்ப ஒளி செஞ்சாலும் என்ன பண்ணுவேன், தாமதிக்காம ஒளி செஞ்சு முடிஞ்சா போன பாக்குறது, ஒளி செஞ்சா போய் டிவியை பாக்குறது, ஒளி செஞ்சா என்ன பண்ற ஏது பண்றா இருக்கியா அப்படின்னு குறை பேசுறது, கடத்தலுக்கு போறது, மற்ற வேலையை பார்க்க மாட்டாங்க. இல்ல என்ன பண்ணுவாங்களா, ஒளி செஞ்சு முடிச்சவங்க உடனே தொழில போய் நின்றுவாங்களாம். தொழிலுக்குள்ள டக்கு உடஞ்சுக்கிறது அப்படியே. அதுதான் நான் செஞ்சேன், இது நான் என் வாழ்க்கையில தொடர்ச்சியா நான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இதன் காரணமா கூட அல்லாஹ் எனக்கு நான் சொர்க்கத்துல எனக்கு வந்து இந்த சிறப்பை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாம வந்து டெய்லி 2 சும்மா சொல்லுங்க, 2 வசனத்தை ஓதுங்க, 2 சுமத்து சொல்லுங்க, ஆனா தொடர்ச்சியா செய்யுங்க. சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா சின்னஞ்சிறு அமலாக இருந்தாலும் சரி அதை எப்படி செய்யணுமா, எப்படி செய்யணும் சொல்லுங்க. நீ எதை நீயே சொல்ற அப்படிங்கிறீங்களா, தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிறாங்க. சின்னஞ்சிறு அமல்களாக இருந்தாலும் எப்படி செய்யணும், தொடர்ச்சியா செய்யணும். சரள தொழில் வந்துட்டு இருக்கீங்களா, ஒரே 2 ரகை தொழில் தொழுறீங்க, அதை நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. 3 சுபானதான் சொல்றீங்க ஒரு நாளைக்கு, ஸ்பெஷலா 500 தடவை 1000 தடவை அப்படி தஸ்மீர் கொடுத்துக்கிட்டே இல்ல. 3 சுபானா சொல்றீங்க ஒரு நாளைக்கு, 24 மணி நேரத்துல நீங்க 3 சுபானா சொல்றீங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. அல்ல தொடர்ச்சியா தான் எதிர்பார்க்கலாம். அந்த தொடர்ச்சியா நம்ம செய்யறோமா? திருக்குறள்ல நீங்க வந்து 2 வசனம் ஓடுங்க ஒரு நாளைக்கு, 3 வசனம் ஓடுங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. தினந்தோறும் அதை என்ன பண்ணுங்க, நீங்க பரட்டிக்கிட்டே இருங்க. தினந்தோறும் திருக்குறள் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. அப்படி தினந்தோறும் நீங்க தொடர்புகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், உங்களுக்கு நல்ல ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் சொல்லலாம். சரிங்களா? இப்ப வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து இந்த திருமணம் படுற விஷயம் ரொம்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம வந்து பின்தங்கிய மக்களாக நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். அதனால வரக்கூடிய காலங்கள் இருந்துங்க திருக்குறள் அதிகமாக தொடர்பு பண்ணுங்க. எதை செய்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. அப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தன கொடுப்பாங்க. உரை நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.